நேற்று வந்தவர்கள் இன்று செய்வது அன்று கூறியவற்றையா? இன்று அவர்கள் கூறுவது அன்று கூறிய கதைகளையா? இது தொடர்பான ஒரு மீட்டல் அடுத்த ஒருபோதும் ஐக்கிய மக்கள் சக்தி பிணைமுறை திருடர்களுக்கு இணையாது. பிணைமுறை மோசடிக்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடனும் எமது எந்த ஒரு கூட்டணியோ தொடர்போ கிடையாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவன் என்ற ரீதியில் பிணைமுறை திருடர்களுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறுகின்றேன். இன்று சில செய்திகள் தலைப்பு செய்திகளாக போடப்படுகின்றன. சஜித், மஹிந்த, ரணில் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைகிறார்களாம். அப்பட்டமான பொய். எங்களுக்கு யாருடனும் தொடர்பு பட வேண்டிய தேவையில்லை. யாராவது மக்கள் விடுதலை முன்னணிக்கு அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிக்க நினைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நீங்கள் இடும் புள்ளியானது திருடர்களை பாதுகாக்கும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படும் குழுவினருக்கு இடும் ஒரு புல்லடியாகும். ரணில் அனுர ஒப்பந்தம் இன்று உண்மையாகியுள்ளது. ரணில் அனுர கிவிசும அத சத்தியக் වෙලා තියෙනවා. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கூறினார், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவது தான் அவரது விருப்பம் என்று. அப்படி என்றால் பச்சை யானைக்குட்டிகளும் சிவப்பு யானைக்குட்டிகளும் இன்று இருவரும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு விடயம் புரிகின்றது. யாராவது மக்கள் விடுதலை முன்னணிக்கு அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிக்க நினைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நீங்களிடம் புல்லடியானது நீங்கள் பாதுகாக்கும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படும் குழுவினருக்கிடும் புல்லடியாகும். ஜனாதிபதிவரயாத் சமக එකට එකතුව කටයුතු කරන කණ්ඩායමට ගහන කතේ. සජිත් මහත්තයා සබ්මරින් එක්ස්පර්ට් නේ. சஜித் ஒரு நீர்மூழ்கி கப்பல் நிபுணர். ஐயோ அம்மா, இவ்வாறானது எதிர்க்கட்சி தலைவர். பாவம், இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். நாம் இளைஞர்களாக இருந்த காலத்தை போன்று இல்லை. எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம். ஏதேனும் ஒரு ஏஐ தளத்திற்கு சென்று நீர்மூழ்கி கப்பல் வகைகள் என்னவென்று கேட்டால் உடனேயே அந்த வகை இந்த வகை என அனைத்தையும் கொடுத்துவிடும். நாளை காலையில் பாராளுமன்றத்தில் அவை அனைத்தும் தனக்கு தெரியும் என்பதை காட்டிக்கொள்வார். அதனை கூறி என்ன பயன்? அவரது நீர்மூழ்கி கப்பல் அறிவு எமக்கு எதற்கு? சாப்பிடுவதற்கா? இல்லை அல்லவா? எங்கிருந்து வந்த மனிதரோ எனக்கு தெரியவில்லை. நீர்மூழ்கி கப்பல் தொடர்பில் தனக்கு தெரியும் என காண்பித்துக் கொள்கின்றார். ரணில் சென்ற பாதையிலேயே இவரும் செல்கின்றார். அவர் செல்லும் பாதையில் செல்லட்டும். நாம் இவருடன் இணைய போவதில்லை. அரசாங்கம் தற்போது நாட்டின் நீதித்துறையை சிறைப்படுத்தியுள்ளது, தம்வசப்படுத்தியுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளை செய்து தனக்கு வேண்டியவாறு ஆட்டி படைக்கப்படும் நீதித்துறையை விடுவிக்க வேண்டும் என்பதே இன்று அனைத்து அரசியல் கட்சிகளின் பொதுவான கோரிக்கையாக அமைந்துள்ளது. அதனாலேயே எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்பை ஏற்று நாம் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றோம்.